மனப்பூர்வமா காலையில எழுப்பி ஆண்டவரை நோக்கி ஜெபிச்சு, இன்னைக்கு நான் என்ன பேசணும்னு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல கல்விமானி நாவை வாங்கி, நான் என்ன இன்னைக்கு செய்யணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கற்றுக்கொண்டு கேட்டுட்டு எழும்பி போகணும். Early morning you get up willingly, you have to sit and ask the Lord and praise God. What are the things you have to talk and what are the things you have to இந்த காலைங்கிறது ரொம்ப முக்கியமான டைம். Early morning is very important period. அதிகாலைங்கிறது ரொம்ப முக்கியமான very early morning is very important period. அது இயற்கையில், அதாவது இந்த உலகத்துல உள்ள அந்த அமைப்பிலேயே காலை ரொம்ப முக்கியமானது. The nature of the world is that the early morning is very important. இயேசு, பரிசுத்தவான்கள், முற்பிதாக்கள் எல்லாரும் இந்த காலையில தான் தங்களுடைய வேலையை, தங்களுடைய ஜெபத்தை, தங்களுடைய வேண்டுதல் எல்லாம் தேவ சந்நிதியில வச்சு என்னென்ன முடிவு எடுக்கணுமோ அதெல்லாம் அப்பதான் எடுத்தாங்க. What are the decision taken by the forefather Jesus and father everybody? The early morning they prayed and did everything. யோபு காலங்காத்தாலே சுத்திரி போட்டு தான் நடத்திட்டு இருந்தான் வீட்ல. Job was conducting a sanctification meeting. மார்னிங் ஸ்டார்டிங் இதுதான். Early morning he'll offer. யோபு 1:5 பாருங்க. எல்லாரையும் காலையிலேயே எழுப்பி உட்கார்ந்து ஜெபிக்க வச்சு பரிசுத்தப்படுத்தி, அவங்க ஏதாவது தப்பு பண்ணிருப்பானா, இருதயத்துல தவறு செஞ்சிருப்பானா எல்லாம் கிளியர் பண்ணி ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய லக்கத்துக்கும்படி காலங்காத்தாலே நெஞ்சிருது சர்வாங்க தகன பலியை செலுத்திடுது. Job used to wake every children and make them for a sanctification also and conduct offer the burnt offering because காலையில சர்வாங்க தகன பலியை செலுத்திட்டே இருப்பான். Early morning he'll offer the whole burnt offering. புதிய ஏற்பாட்டுல சர்வாங்க தகன பலினா என்ன? What is the whole burnt offering in the New Testament? சர்வ அங்கத்தையும் என்ன செய்யணும்? பலியா கொடுக்கணும். You have to give the whole body as an offering. உச்சந்தல இருந்து உள்ளங்கால் மட்டும் ஒவ்வொரு அவயவத்தையும் காலங்காத்தாலேயே சரண்டர் பண்ணிடணும். You have to from the head to the foot you have to surrender yourself as a whole body. வியாதி, பலவீனம், சரீரத்தில் உள்ள வேதனைகள், சரீரத்தில் உள்ள தோல்விகள், பலவீனங்கள், புத்தினமான செயல்கள் எல்லாவற்றையும் காலையிலேயே அறிக்கையிட்டு சர்வாங்க தகன பலியை செலுத்தணும். Early morning you have to confess yourself all your weaknesses, sickness and everything. Early morning you have to commit yourself. காலையிலேயே பிசாசை எதிர்த்து ஜெபிக்கணும். Early morning you have to resist the devil and pray. 101 சங்கீதம் 8 வசனத்துல அதிகாலமே தேசத்துல இருக்கிற சத்துருவை எல்லாம் சங்கரிச்சிருவேன்னு சொல்றான். 101 Psalms 8 verse, we have to destroy the early morning the evil power. தேசத்துல உள்ள அக்கிரமக்காரனா நாம் தான் தேசம். We are the land, the evil people. நமக்குள்ள இருக்கிறதான பொல்லாத தன்மைகள் எல்லாம் காலையிலே எதிர்த்து நமக்கு விரோதமான சக்திகள் எல்லாம் ஜெபிச்சு எதிர்த்துட்டு நீ கிளம்பி போணும். You got to go after that, you got to pray and keep all the evil power everything and commit yourself. ஒவ்வொரு நாளும் நீ இந்த வேலையை நீ செய்யணும். Every day you have to do this work. இன்னைக்கு எத்தனை பேர் இப்படிப்பட்ட பழக்கம் வச்சிருக்கீங்க? How many of you have such kind of practice? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு? Our spiritual life. நாம அந்த லெவல்ல இல்ல இன்னைக்கு. We are not in that level. இன்னைக்கு अनेक தேவனுடைய பிள்ளைகள் இந்த லெவல்ல இல்லாம போயிட்டாங்க. Many children of God are not in this level today. பிசாசுக்கு ஒரு பேர் இருக்கு, அதிகாலையின் மகனாகிய அவன். காலையில ஷார்ப்பா உட்கார்ந்திருக்கான். The devil also getting up early morning sharply. நமக்கு இந்த நாட்கள்ல எப்படிப்பட்ட ஜெப வாழ்க்கை இருக்கு? What kind of prayer life we are? இன்னையில இருந்து காலையில நீங்க எழும்பணும். From today onwards you have to get up early morning. டெய்லி இனிமேல் காலையில இருந்து ஒரு தீர்மானம் எடுத்துக்கோங்க. ஆண்டவரே நீர் என்னை எழுப்பும். Lord, you wake me up early morning. I have to make a decision. நான் காலையில எழும்பி குடும்பத்தோடு உம்முடைய சன்னிதானத்துல நிற்பேன். I will be standing in the presence of you early morning with my family. நீங்க முடிவு எடுத்தா போதும், இந்த லைஃப் இந்த வருஷம் நல்ல ஆசீர்வாதமா இருக்கும். If you take a decision, this year will be a good blessing for you. டெய்லி காலையில உனக்குள்ள ஒரு அபிஷேகம் வரணும். Every day early morning you get an anointing in you. காலையில எழும்பின உடனே ஒரு அபிஷேகத்துல நிரம்பணும். You have to fill in the anointing when you get up early morning. ஒரு சாதாரண செல்ல கூட பாருங்க என்ன செய்ய வேண்டியிருக்கு? சார்ஜ் பண்ணணும். We have to ordinary charge and ordinary cell. இயேசுவே டெய்லி தன்னை நினைச்சிட்டாரு, சார்ஜ் பண்ணிட்டாரு. Jesus himself has a charge himself early morning every day. இருட்டோட எழுந்திருந்து அவர் ஜெபித்து கிளியர் பண்ணிட்டு அன்னைக்குள்ள ஊழியத்துக்கு ஒரு பவரோட உள்ள வர்றாரு. Before the dawn he get up and pray, and with the power he comes for the ministry. ஆதியாகமம் 28ல 18 நினைக்கிறேன். Genesis 28:18 என்ன சொல்லி இருக்கு? What is it there? காலையில எழும்பி அவன் தான் தலைக்கு வைத்திருந்த கல்லை எடுத்து நிறுத்தி எண்ணெயை ஊற்றி அதை நெஞ்சிட்டான், அபிஷேகம் பண்ணிட்டான். Early morning he took the stone which he kept for the head and anointed it. நைட்ல அவனுக்கு அந்த இடத்துல ஒரு தரிசனம். He got a vision in the night. வானத்தின் வாசலை பார்த்தான். He saw the gate of the heaven. தேவதூதர்கள் ஏறி இறங்குறதை பார்த்தான். He saw the angels were ஏணியின் உச்சியில கர்த்தர் நிற்பதை பார்த்தான். He saw at the top of the ladder the Lord was standing. காலையில எந்திரிச்ச உடனே அந்த கல்லை நெஞ்சாச்சு. கல்லை தூக்கி நிப்பாட்டினா, தோண்டி நிப்பாட்டி
கையில இருந்த எண்ணெயை தூக்கி ஊத்தி அபிஷேகம் பண்ணிட்டான். Early morning he planted the stone and anointed with the oil which he had in his அந்த hand. கல் அபிஷேகம் பண்ணப்பட்டது. It was that the stone was anointed. அதுபோல உன்னுடைய ஜீவிதத்துல எவ்வளவு இருதய கடினமான அனுபவம் இருந்தாலும் காலையில் எந்திரிச்சு என்ன செய்யணும்? ஜெபத்துல உட்கார்ந்து முழங்கால போட்டு கையை வைத்தி ஆவியில் நிறைஞ்சு என்ன செய்யணும்? அபிஷேகத்துக்குள்ள நீ வந்து விட வேண்டும். You have to come to the anointing when the early morning, when you get what are the hardness in your heart should be removed by the காலையில நீ எழும்பும்போது சமாதானமா எழும்பு. When you get up early morning, you have to get up with peace. முந்தின நாள்ல இருக்கிற பிரச்சனைகளோடயே எழும்ப கூடாது. You shouldn't get up with before that. காலையில எழுந்த உடனே உனக்குள்ள ஒரு பிரதிஷ்டை, ஒரு தீர்மானம் எடுக்கணும். You need a decision or consecration every day early morning. இன்னைக்கு நாம எப்படி இருக்கணும்? How we have to be today? பீஸ்ஃபுல்லா தொடங்கணும். We have to start with peacefully. காலையில எழும்பும் பொழுது முகத்தை விகாரமா வச்சுக்கிட்டு பழைய கதையெல்லாம் எழுதிக்கிட்டே வரக்கூடாது. You shouldn't get up with a long face and a sad face thinking all the old stories. ஆதியாகமம் 26:31 பார்க்கும் பொழுது Genesis 26:31 when we see ஈசாக்கும் அபிமெலேக்கினுடைய ஆட்களும் என்ன செஞ்சாங்க? ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. Isaac and the people of Abimelech, they took a decision. காலையில என்ன காலையில நீ கிளம்பி வெளியே வரும்போது எப்படி வரணும்? சமாதானத்தோடு வரணும். When you get up early morning, come out, you have to come with peace. ஒருவருக்கு ஒரு ஆணையிட்டு கொண்டார்கள். They sworn each other. நீங்க புருஷன் மனைவியோ பிள்ளைகளோ எல்லாரும் கிளியரா காலையிலேயே நம்ம இன்னைக்கு இப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம், எல்லாம் கிளியரா எப்படி இருக்கணும், சமாதானமா இருப்போம், சந்தோஷமா இருப்போம், ஒரு முடிவு எடுக்கணும். கர்த்தருக்காய் வாழக்கூடிய ஒரு சில முடிவை நீ எடுக்கணும். You have to take your life, you have to live for the Lord with your whole family and sit together and make a decision. தோல்விகள் சகஜம். The failure is ordinary. திருந்துவது தெய்வீகம். Turning from that is God divinely. ஒரு நாள்ல நமக்குள்ள சில காரியங்கள்ல புத்தியனத்தலாம் நடந்துச்சுன்னா அடுத்த நாள் அதை கிளியர் பண்ணிட்டு இன்னைக்கு போன உடனே இதெல்லாம் பண்ணி நம்ம சமாதானமா போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவை நீ மார்னிங்கே எடுத்துறணும். Early morning you have to get a figures of failure of foolishness. We have to clear from that and early morning you have to take a decision. ஜெபம் முடிஞ்சதா? After the prayer உடனே ஒரு 10 நிமிஷமாவது உட்கார்ந்து எதை படிச்சிருங்க? பைபிளை படிச்சிருங்க. You have to read the Bible after 10 minutes. early morning உன்னுடைய மனது, உன்னுடைய மெமரி பவர் எல்லாமே ரினியூவா வரும். Early morning you have to get up. நல்ல படிப்பு. காலையில எந்திரிச்ச உடனே ஜெபம் முடிஞ்ச உடனே பைபிள் ரீட் பண்ணி. After the prayer you have to go and read the Bible early morning. அப்படி பைபிள் ரீட் சும்மா தோத்திரம் பண்ணிட்டு 23ஆம் சங்கீதம் ஜட 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 கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கான்னு படிச்சிட்டு இருக்க கூடாது. You don't read the 23rd Psalms. உட்கார்ந்து படிக்கும்போது ஒரு வசனம் பாயிண்ட் ஆகும். If you sit and study, you will get one verse for your. உன்னுடைய பிசினஸ் சம்பந்தப்பட்டதா இருக்கும். It may be related to your business. உன் பிள்ளைகள் சம்பந்தப்பட்டதா இருக்கும். Related to your children. உன் தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தப்பட்டதா இருக்கும். It may be related to your personal life. நீ போகிற பாதையில் உள்ள ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு வசனமா இருக்கும். It may be the verse regarding the path, the problematic path. அது மூலமா கர்த்தர் உன்னை என்ன செய்வாரு? பேசுவார். Through that God will talk to you. இப்போ நாங்க எப்படி பிரசங்கம் பண்றோம்னு நினைக்கிறீங்க? How we are preaching here? எப்படி பிரசங்கம் பண்றோம்? How we are preaching here? இப்ப ரொம்ப ஃப்ரீயா பிரசங்கம் பண்றேன் நானு. I am preaching now freely. இப்போ இப்ப என்னை விட்டா நான் பாட்டுக்கு பிரசங்கம் பண்ணிட்டே இருப்பேன். If you leave me, I will go on preach. ஆனா இந்த தாட்ஸ் எப்படி வருது? How I get the thought? ஒவ்வொரு சனிக்கிழமையும் கடந்து இப்ப ஃப்ரீயா இருக்கும். முந்தி உள்ள சனிக்கிழமை எல்லாம் அப்படி கிடையாது. நாளை காலையில 300 பேர் வந்து உட்காருவான், பேசணும். We have to speak to them. Those are sitting for 3 என்னை 7 வருஷத்துல 400 பேர் இருக்கிற திருவொற்றியூர்ல கொண்டு போய் விட்டுட்டாங்க. Within 7 years I was taken to Trivandrum. Those 400 people. பெரிய சர்ச்சில் கொண்டு போய் என்னை விட்டா நான் என்ன பண்ணுவேன்? What I will do if I take to that church? சனிக்கிழமை நைட் 12 மணி வரைக்கும் ஜெபம். Till 12 o'clock I have to pray. இதுக்கு பிறகு போய் பைபிளை போய் படிச்சா ஒண்ணும் மண்டையில ஏறாது. After that if I study, nothing will go inside my brain. உட்கார்ந்து ஜெபிக்கிறது. After that sitting பைபிளை புரட்டுறது. உட்கார்ந்து ஜெபிக்கிறது. இப்படியே காலையில 8:30 வரைக்கும் பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கும். Till 8:30 I ask it like madness. ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்ட 5 வருஷம், ஊழியத்துக்கு வந்து 7 வருஷம். அங்க இருக்கிறவங்க 1948 உட்கார்ந்து இருக்கிறவங்க உட்கார்ந்து இருக்காங்க. The believers are sitting from 1948, but I have only for me 12 years experience. ஒரு சின்ன தப்புன்ட்டா வசனம் விட்டா பாஸ்டர் அவ்வளவு தெளிவில்லைன்றான். If you leave one small mistake, pastor is not that much clear, they will say. எதுக்கு சொல்றேன்னா, why I say all this? நம்முடைய ஜீவியத்துல நாம் சில காரியங்களை சரியான விதத்துல பார்க்கணும். In our life we have to see some matter in a right way. காலையில எழுந்த உடனே பைபிளை படிக்கணும். Early morning you get up and read the Bible. அப்போ உன் லைஃப்க்கு ஆண்டவர் பேசுவார். God will talk to you for your life. நாங்கெல்லாம் பிரசங்கம் வரதுக்கு முன்னாலே ஒரு வசனம் கிடைக்கும். We will get only one word before. காலைதோறும் அப்படினு சில வசனம் கிடைக்கும். We will get only the early morning. எங்க போய் காலைதோறும் படிக்கிறது? Where can we go and podcast? போட்டு அலசி எடுத்து அந்த காலை சம்பந்தப்பட்டமான வசனத்தெல்லாம் தேடி, பைபிள் தெரியாது, அதிகமா படிக்கல, இந்துல இருந்து வந்திருக்கோம், போட்டு தடவி திரிஞ்சி ஒரு 9 மணிக்கு தெளிவாயிட்ட பிறகு விழுந்து அடிச்சு கோயில் கூட்டத்துக்கு ஓடி வர்றது. After you go on searching the Bible without knowing that I also came from. இப்படியே ரெடி பண்ணப்பட்டவைகள் தான் உங்களுக்கு என்ன செய்யுது?
தேவைப்படும் பொழுது நாங்க இஷ்யூ பண்றோம். Because we are going on preparing that, now we are giving that whenever I ஒரு கன்வென்ஷனுக்கு போகும்போது நாங்க படுற பாடு எங்களுக்கு தான் தெரியும். We only know the difficulties whenever we go to the convention. நீங்க ரொம்ப சிம்பிளா மார்க் போட்டு 30 மார்க் 40 மார்க் தூக்கி போட்டு போயிருவீங்க. You will be giving the marks 30 marks and 40 marks and go. இன்னைக்கு அவ்வளவு எதிர்பார்த்த மாதிரி இல்ல. Not like what we have expected today. அப்படின்ட்டு ஈஸியா சிம்பிளா போயிடுவாங்க. Very simply you will say and go. ஆனா இதுக்கு நாங்க வர்றது என்னது? How we come? ஒரு வழி ஆயிதான் வந்து நிப்போம். After something we become, then only we come here. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, why I say காலையில பைபிள் படிச்சு பாரு, உனக்கு ஒரு டச்சிங் இருக்கு. If you study the Bible early morning, you will get a touch. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் அவர்கள் எல்லாம் எப்படி மாறிட்டாங்க? நற்குணசாலிகளாக மாறிவிட்டார். They become all the more noble people because they search the word of God. இந்த காலையில அபிஷேகம். Early morning we got to get anointing. அடுத்து காலையிலேயே பலிபீடத்தை கட்டணும். Early morning we got to build the altar. டெய்லி லைஃப்ல ஒரு தீர்மானம் எடுத்து வாழ்க்கையை டெய்லி கட்டி எழுப்பிட்டே. You got to go on build your life every day by building your altar. யாத்ராகமம் 24:4 பாருங்களேன். Exodus 24:4. காலையில எழும்பி எதை கட்ட ஆரம்பிச்சான்? Early morning what he built? எதை கட்டியாச்சு? What he built? பலிபீடத்தை கட்டினான். We built an altar. நாம் தான் பலிபீடம். We are the altar. நாம தான் தேவனுடைய பலிபீடங்கள். We are the altars of God. நமக்குள்ள இருந்தா பலி செலுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. The offering is going on, offering from us. அப்ப காலையில எழும்பின உடனே நம்முடைய ஜீவித்தை நம்ம என்ன செய்யணும்? கட்டி எழுப்பணும். Early morning we got to build up our life. கடந்த நாள்ல ஏதாவது இடிஞ்சிருந்துச்சுன்னா அது செப்ப நடணும். We got to make right it if something is broken. நேத்து இந்த பிரதிஷ்டை உடைச்சிட்டேன்னு சொன்னீங்கன்னா உடனே அது காலையில கிளியரா ரெடி பண்ணிடணும். If you break the decision yesterday, you got to write it, make it. ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜீவியத்தை கட்டுறதுக்கு நம்ம முயற்சி எடுத்து நாம் ஒரு பலிபீடமாய் மாறணும். Every day you have to take step to build our life and become an altar. நமக்குள்ள சமாதானம் இருக்கா? Do we have peace? டெய்லி பிரதிஷ்டை பண்றோமா? Are we dedicating anything? டெய்லி நம்முடைய ஜீவியத்தை கட்டி எழுப்புறோமா? Are we building our life? டெய்லி நமக்கு ஒரு அபிஷேகம் இருக்கா? Do we get an anointing every day? டெய்லி காலையில சர்வாங்க தகன பலி செலுத்துறோமா? Are we spending the whole burnt offering every டெய்லி morning? நமக்கு கர்த்தர் சகாயம் பண்றாரா? Is God is helping us every day டெய்லி morning? தேவனுடைய கிருபை நமக்கு புதுசா கிடைக்குதா? Whether we are getting the grace of God every day morning? இதுக்கெல்லாம் ரீசன் காலையில உன்னை கர்த்தர் எழுப்புனாதான். For this all reason God has wake you up in the early morning. அலாரம் வச்சு எழும்புறது தப்புன்னு நான் சொல்ல வரல. There is nothing wrong if you wake up by the alarm. நானும் அவசரமா போகணும்னா கரெக்டா அந்த டயத்துல வைக்கிறதுலாம் பழக்கம் உண்டு. It is I also practice if we go early morning or ஆனா நம்முடைய ஜீவிதத்துல அந்த எழும்பும்போது எழுப்பிடணும். Whenever we get up we have to get up. தட்டும்போது எழும்பிடணும். When God knocks us we have to get up. நீ ஊங்கும்போது தான் அங்க பிரச்சனை, எழும்ப முடியாது உன்னால. If you can't get up means there is problem there. எத்தனை வீடுகள காலையில அப்படி பழக்கத்தை கொண்டு வர போறீங்க? How many of you are going to bring that practice in your houses? கடந்த காலங்களா இருக்கட்டும். Let the past be past. இனிமேலாவது நாளையில இருந்து ஒரு தீர்மானம் எடுத்து நம்மை பலப்படுத்திக் கொண்டு தேவசன்னிதியில சரிப்படுத்திக் கொண்டு ஜெபிக்கக்கூடியவர்களாய் மாறுங்க. Hereafter we have to strengthen ourselves in the presence of God. Let us be prepared and pray. ஒரு நாள் சாயங்கால வேளையில One day evening சாராள் வந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, Sarah called Abraham. இந்த இஸ்மவேல் சரியில்லை, Ismail is not correct. அவன் நம்முடைய பிள்ளைகளோட எப்படி இல்ல சுதந்திரவாளியாய் இருக்கவில்லை. He will not be had with our children. அவன் பரியாசம் பண்றான். He is mocking us. அதனால இந்த பையனையும் இந்த பெண்ணையும் துரத்திருங்க. We have to chase that boy and his mother. அது அவனுக்கு ரொம்ப ஆபிரகாமுக்கு துக்கமாயிடுச்சு. Abraham was very sorrow about that. ரொம்ப டோட்டலி அப்செட் அவன். He was upset totally. ஆகார துரத்திடலாம், ஆனா யாரை துரத்த முடியாது? தன் பிள்ளையை குறித்து சொன்னதான காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமா இருந்தது. Abraham was very grieved about that. He was said about that. அவனுக்கு துக்கமாயிடுச்சு. It became he was grieved much. நைட்ல போய் அவனால தூங்க முடியல, உட்கார முடியல, சாப்பிட முடியல, அப்படியே அப்செட் ஆயிருந்தான். He was very upset without eating or sleeping in the night. நைட் அவன் ஆண்டவர் பேசினாரு. God talked to me in the night. இந்த காரியத்தை குறித்து நீ என்ன செய்ய வேண்டாம், துக்கப்படாத. You no need to worry about this matter. சாராள் சொல்றது கரெக்ட், நீ அதுக்கு கீழ்ப்படின. It is right. So what Sarah says, you got to obey for that. இத அவன் கேட்ட உடனே, when he heard about this, நீங்க என்ன செய்வீங்க? What you will do? இல்ல அது இருக்கட்டும், நீங்க என்ன செய்வீங்கன்னு What கேட்டேன். you people will do? அதுக்கு 21-31 அது என்ன அர்த்தம்? நீ என்ன செய்வாய்? What you will do? என்ன செய்வீங்க? என்னடா இது ஆண்டவர் இப்படி சொல்றாரு, இது ஆண்டவர் தான் சொன்னாரா இல்லையான்னு இன்னொரு நாள் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவோம். Again you will be praying whether God said to Hagar. Isn't it? ஆண்டவர் சொன்னாரு நீ செய், அதை செய்யின்னு சொன்னாரு. God said you have to do that what Sarah said. என்ன பண்ணாங்க? What did he do? காலையில எழும்பின உடனே, அதிகாலமே எழும்பினா, ஆகாரம் எழுப்பினா, எழும்பு, பிள்ளை எழுப்பினா, எழும்பு, கிளம்பு,
ரெண்டு பேரையும் விட்டு விட்டு வெளியே. Early morning you wake up Hagar and the child also send them. சில காரியங்களை முடிவெடுக்கும் போது கர்த்தர் சொல்றத அப்படியே முடிவெடுக்கணும். You got to take the decision what God says as it you have to take. அவர் என்ன சொல்றாரோ அவ்வளவுதான். அதுல நீ உனக்கு புதுசா ஒரு இறக்கம் வந்துடக்கூடாது, ஒரு தயவு வந்துடக்கூடாது, அட்ஜஸ்ட்மெண்ட் வேலை வந்துடக்கூடாது. You should not get any mercy or adjustment newly, but what God said as it you have to obey. ஆதியாகமம் Genesis 21 21 13 14 13 and 14. எங்க போக சொன்னா? எங்க போக சொன்னா? Where did he ask to go? நீ போய் பக்கத்து வீட்டுல இரு, நான் வந்து அப்பப்ப பாத்துக்கிறேன் அப்படி சொன்னானா? Did he say you go and be in the neighbor's house, I will come and see you இல்ல often? பக்கத்து ஊர்ல போய் நீ செட்டில் ஆயிடு, நான் உனக்கு வீடு வாசல் எல்லாம் செட் பண்ணி தரேன். I will set you for the house and everything, go and settle there in the next அப்படி city. சொன்னானா? Did he say like that? அப்படி சொன்னானா? Did he say so? என்ன சொன்னா? What did he say? அதிகாலையில எழுந்த உடனே பிள்ளையும் கையில கொடுத்து ஒப்பு கொடுத்து நீ கிளம்பி, இனிமே உனக்கு இந்த வீட்டுல என்ன கிடையாது, சீட் கிடையாது. No room for you hereafter. You have to wake up. ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு நீ சரியான ஒரு முடிவு எடுக்கணும். You have to take a right decision for the spiritual life. நீ எடுக்கிற முடிவு கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம தெளிவா தெய்வீகமா இருக்கணும். You have to take a clear and divine decision for the spiritual இல்ல life. வளைஞ்சு கொடுக்கறது, இழுத்து போறது அப்படிலாம் இருக்க கூடாது. You shouldn't வளைவர வேலையா இருக்க கூடாது. You shouldn't go on bent. பெண்ட ஆக கூடாது. நாணல் வேலையை பண்ணக்கூடாது. You shouldn't like a reed. நாணலா நீ இருந்தா நீ இருக்க முடியாது, பாறையா இருக்கணும். You should like a rock but not like a reed. நீ சீமோனாக இருக்க கூடாது, நீ யாரா இருக்கணும், கேபாவா இருக்கணும். You should not be Simon but it's like a cable. அவன் கரெக்டா காலையில ஆண்டவர் சொல்லிட்டாருன உடனே காலையில எந்திரிச்ச உடனே அனுப்பிட்டான். Early morning he send them out. பரிசுத்தத்துல உனக்கு ஒரு வைராக்கியம் இருக்கணும். You need a jealous for the holy பாவத்தை விட்டு விலகி வாழ்க்கை வேறுபாட்டின் ஜீவியத்துல உனக்கு ஒரு வைராக்கியம் இருக்கணும். You need a jealous for your separation life. காம்ப்ரமைஸ் பாவத்தோட நீ பண்ணவே கூடாது. You shouldn't go and compromise with a sin. இன்னைக்கு தண்ணி அடிக்கிறத நீ விட சொல்லி ஆண்டவர் பேசிட்டாரா, அவ்வளவுதான். அதோட சாராயம் சாகர வரைக்கும் நிச்சய கூடாது. அந்த நெடிய பட்டாலே உனக்கு ஷாக்கா இருக்கும். You will be getting the shock. If God asks you to leave out the drinking means you have to go and leave. சிகரெட் குடிக்கிறியா? Are you smoking? இல்ல பாக்கு போடுறியா? Are you புகையில போடுறியா? Are you taking the hands யூஸ் பண்றியா? hands Are you using hands? இதெல்லாம் போதை வஸ்துக்கள். These are the drugs. இன்னும் விபச்சாரமோ வேற தொடர்புகளோ அருவருப்பான பழக்க வழக்கங்களோ மறைவான குற்றங்களோ ஏதாவது இருக்குன்னா இன்னைக்கு இந்த பிரசங்கம் கேட்டுட்டியா, நாளைக்கு காலையில இருந்து உன்னோட லைஃப் டோட்டலி சேஞ்ச் ஆயிடும். From tomorrow morning itself your life should be very clear. If you have something, some evil thing or some fornication or any அவனுக்கு ஆண்டவர் பேசினாருங்கிறத கன்ஃபார்ம் பண்ணா காலையில பிள்ளை சிரிப்பான். இப்ப நம்ம எல்லாம் அப்படிதான் சொல்றாங்க, ஐயோ அவன் சிரிக்கிறத பாக்கணுமே அழுகுறத பாக்கணுமே. இவன் சிரிக்கிறதையும் பாக்கல அழுகுறதையும் பாக்கல. காலையில எந்திரிச்சு ஆண்டவர் சொல்லிட்டாரு இனிமே இவன் வீட்டுல இருக்க கூடாது. God said in the night he did not see the child's laughing or crying, he sent them out. அதுக்காக இந்த வீட்டுக்கு போயிட்டு உங்க அம்மா அப்பாவெல்லாம் துரத்தி விட்டுறாதீங்க. So you go home and don't send your நான் என்ன பிரசங்கம் பண்ணாலும் இவனுக்கு ஏத்த மாதிரி தான் எடுக்கிறானே தவிர நான் ஏன் வியூ எடுக்க மாட்டேங்கிறேன். He is not taking my view. Whatever message I give, he is taking according to his own. பாஸ்டர் என்ன சொன்னார் தெரியுமில்ல? What pastor said? ஈவு இரக்கம் இல்லாம துரத்தி விட சொல்லிருக்காரு. God pastor asked to send you without any mercy. நான் எதை சொன்னேன்? What I say? பரியாசம் பண்ற சுபாவத்தை ஈவு இரக்கம் இல்லாம என்ன செய்ய துரத்தி விடு. You have to send away the mocking spirit without any mercy. உனக்குள்ள இருக்கிற அடிமைத்தனை சுபாவத்தை ஆகார ஈவு இரக்கம் இல்லாம என்ன செய்ய பாவ சுபாவத்தை துரத்தி விடு. You have to send away the sinful nature of you without any mercy. அதுக்கு டைம் கொடுக்காத. God is giving the time. இன்னும் ஒரு வாரம் கழிச்சு கிளியர் பண்ணிடுவேன்னு சொன்னீங்கன்னா ஒரு வாரத்துல எல்லாம் உன்னால சரியாக முடியாது. Within 1 week I will clear means you can't be. ஆதியாகமம் Genesis 22 3ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது இது என்ன, எது எப்போ உள்ள சம்பவம்? When this happened. இப்ப அடுத்த போராட்டம். Next struggle. அடிமை பெண்ணின் பையனை பார்த்து ஆண்டவர் துரத்த சொன்ன உடனே துக்கமா இருந்துச்சு. ஆண்டவர் சொன்ன உடனே நினைச்சிட்டான், காலையில துரத்தியாச்சு. When God said the one woman and the son should be chased out, he was chased. சரி, ஏன்னா அவனுக்கு தன் ஆகாரை பத்தி சொன்னது அவனுக்கு என்ன வரல, என்ன வரல? ஆகார துரத்தி விடுங்கிறது துக்கம் இல்ல, யார துரத்துறதுதான் துக்கமா இருந்துச்சு,
பிள்ளைய துரத்துறதுதான் துக்கமா இருந்துச்சு. Yes, he was worrying about to chasing the son. Not ஆனா மனைவியை துரத்துறது அவனுக்கு துக்கமா இல்ல. He did not worry about chasing the wife. பட் அதே டயத்துல But in the same time, இவனுக்கு அடுத்த பரீட்சை. the next test was for him. இப்ப அவனை துரத்த சொன்னாரு, அதாவது துரத்தி விடலாம், எனக்கே ஒரு நாள் பார்க்கலாம். He was asked to send, but we wonder we can see. இப்ப அடுத்த வாக்குத்தத்த சந்ததி ஏகசூதனை என்ன செய்ய சொல்றாரு? துரத்த சொல்லல, என்ன செய்ய சொல்றாரு? கொன்றுங்கிறாரு. Now God is asking the only son promised son to kill. இது அடுத்த டெஸ்ட். This is the next test for you. ஒருத்தனை துரத்த சொன்னாரு, ஒருத்தனை கொல்ல சொல்லிட்டாரு. God asked to kill one and chase one. எது சொல்லலாம்? Which is easier? எது சொல்லலாம்? Which one is easier? துரத்தி விட்டுறலாம். அவன் சுத்தி கடைசியில அடக்கத்துக்கு வந்துட்டாங்க. At last he go around and came for ஒரு ரவுண்ட் அடிச்சு எங்க வந்து சேர்ந்துட்டான்? அடக்கத்துக்கு வந்துட்டான். ஆபிரகாம் Jacob he came. ஆனா இவனை கொல்ல சொல்றாரு. But he asked to kill. இதுக்கு என்ன செய்யறாங்க? What can he do? இது ஒரு நைட் சொல்லிட்டாரு. This one night it was said. இவன் என்ன செஞ்சான்? What did he do? காலையில அதே மாதிரி அதிகாலையில எழுமுனா ரெண்டு வேலைக்காரனை கூப்பிட்டான், ஈசாக்கு கூப்பிட்டான், தூங்கிட்டு இருந்தவனை எழுப்பி கழுது மேல ஏற்றி கொண்டே போயிட்டான். Early morning he waked Isaac and servants also saddled upon the donkey and went. இது எதை காண்பிக்கிறது? What does this show? பாவத்தையும் நீ கண்டிச்சு வெளியே கொண்டு போகணும். You have to rebuke the sin and take it out. இயேசுவை காட்டிலும் யாரை அதிகமா நேசிக்கிறியோ அவனையும் நீ உன்னுடைய வாழ்க்கையை விட்டு வெளியே தூக்கணும். Whoever you love more than Jesus, you have to send them out. ஒரு சில பிள்ளைகளுக்கு, ஒரு சில பெற்றோர்களுக்கு இயேசுவை காட்டிலும் பேர பிள்ளைகளும் பிள்ளைகளும் தான் ரொம்ப பாசம். Some parents are loving their grandchildren and children very much than Jesus. தன் சகோதரனையோ தன் தகப்பனையோ தன் தாயையோ என்னிலும் அதிகமா நேசிக்கிறவன் சொல்லுங்க, எனக்கு பாத்திரன் One who அல்ல. is loving more than me, the brother or sister or husband or wife, they are not worthy me. பொசசிவ்னஸ் இருக்க கூடாது. We shouldn't have any possessiveness. அதுக்கு பேர் என்னது? What is that? அன்பு இல்ல, அன்பு தொல்லை. That is the disturbance of love. அந்த அன்பு தொல்லை ஜாஸ்தி ஆகும் பொழுதுதான் When the disturbance of love is much, 10 நிமிஷத்துக்கு ஒருத்தர் போன், எங்க இருக்கீங்க, நின்னுட்டீங்களா, உட்கார்ந்துட்டீங்களா, கிளம்பிட்டீங்களா, வந்துட்டீங்களா, அவன் ஒரு பைத்தியம் ஆயிடுவான் கொஞ்ச நேரத்துல. you will become a mad, you going on ringing within 10 ஆனா minutes. கேட்டா இவங்க பாசத்துல என்ன செய்றாங்களா? Because of the love they are அப்ப நீ இயேசுவை நேசிக்கல. but you didn't love Jesus. உன்னுடைய அன்பு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுச்சு. Your love has gone to the next step. ஆனபடினால உன்னுடைய ஜீவியத்துல அத பலிபீடத்துல வைக்கணும். So you have to keep that on the altar. காலையில எழும்பின உடனே பையனை கூப்பிட்டு கிளம்பி போயிட்டான். Early morning he took his son and go there. பலியிடுறதுக்கு கர்த்தர் சொல்றதை செய்யணும். What God has said he has to do. இந்த கூட்டத்துல உன்ட ரொம்ப பேசிட்டாருன்னு நினைக்கிறேன் நான். I think God has talked to you much in this meeting. இந்த வருஷத்துக்கு தேவையான டிப்ஸ் உனக்கு ரொம்ப கொடுத்திருக்காரு. God has given him much more tip in this for this year. இப்ப நீங்க உங்களுக்கு மைண்ட் சில காரியங்களா உதிச்சிருக்கலாம் நான் விசுவாசிக்கிறேன். I hope something might have come to your mind also. சில முடிவு எடுக்கணும், நீங்க முடிவு எடுத்துட்டீங்க. You might also take some decision for yourself. இத போன உடனே 9:30க்குலாம் க்ளோஸ் பண்ணிடுங்க. You have to close it within when you go at 9:30. இல்ல நாளைக்கு காலைக்குள்ள இது க்ளோஸ் பண்ணிடுங்க. Before early morning next விட்டுட்டீங்கன்னா அது உட்கார்ந்து கொள்ளு. If you leave it, it will go on sit. இப்போ உனக்கு ஆவியானவர் என்ன தூண்டுதல் சொல்றாரோ, எதை தூக்கி வெளியே போட சொல்றாரோ, எதை துரத்த சொல்றாரோ, எதை அப்புறப்படுத்த சொல்றாரோ, எதை முடிவெடுக்க சொல்றாரோ, இப்ப எடுக்கிறத அதை அப்படியே நீ 100% அக்செப்ட் பண்ணி லைஃப்ல செயல்படுத்தணும். You have to apply in your life 100% what are the Spirit of God is asking you, you have to leave it and take அப்படி நீ decision. செயல்படுத்தினால் If you apply it, ஒவ்வொரு நாளும் உனக்கு ஜெயமாய் மாறும். every day will be a victorious day for you. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. ஆமென். ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் இனிமேல் காலையில கர்த்தர் எழுப்புகிறார். Those who are going to commit, each and everybody, God is going to wake them up early morning every day. எத்தனை பேருக்கு காலையில ஆண்டவர் என்னை எழுப்பணும் அப்படின்னு ஆசை இருக்கு? How many of you have the desire, God has wake me up early morning? எழுப்பணும்னு ஆசை இருந்தா கர்த்தர் நிச்சயம் உன்னை எழுப்பிடுவார். If you have the desire, God has wake me up early morning, sure. சும்மா ஒரு சாம்பிள் சொல்றேனே. I will give you a sample. காலையில 5 மணிக்கு ட்ரெயின்னு சொல்லிட்டு நீங்க உங்ககிட்ட சொல்லிட்டாங்கன்னு வெச்சுக்கோங்களேன். If there is a 5 o'clock train time means what will you do? இவன் 12 மணி வரைக்கும் தூங்க மாட்டான். He will not sleep till 12 o'clock. காலைல 3 மணிக்கு எழும்பிடுவான். He will get up early morning at 3 o'clock. எழும்பிறானா? Will he get up? அந்த போகணும்ங்கற ஒரு வாஞ்சை அவனை தூங்க விடாது, அவனை தூண்டிக்கிட்டே இருக்கும். தூங்கிட்டு இருந்தா கூட படக்குன்னு எந்திரிச்சு டயத்தை தான் பாப்பான், உடனே கிளம்பிடுவான். Because of the desire of he has to go at 5 o'clock, he will not sleep. If he sleep also he will wake up. உனக்குள்ள ஜெபிக்கணும்னு ஒரு தூண்டல் இருந்துச்சுன்னா கட்டாயம் காலையில எழுப்பிடுவார். If you have a movement to pray, God will wake you up early morning correctly. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகள். The grace of God is new early morning. காலைதோறும் கர்த்தர் அதற்கு சகாயம் பண்ணுகிறார். Early morning God is helping that. காலை
ஒரு சர்வாங்க தகன பலி செலுத்து. Early morning you have to offer a whole burnt offering. காலையில இயேசு ஜெபித்ததுல போய் ஜெபியும் பண்ணு. You also like pray like Jesus early morning. காலையில ஒரு பலிபீடத்தை உன்னுடைய ஜீவியத்தை கட்டி எழுப்பு. Early morning you have to build an altar in your life. காலையில அந்த கல்லுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டது போல உனக்குள்ள ஒரு அபிஷேகம் வரட்டும். Let the stone is like anointed, let the anointing comes in you early morning. காலையில தேவனை நோக்கி கூப்பிடு. நாலாஞ்சாமத்துல கடலில் நடந்து வந்த இயேசு உன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்க அதிகாலையில வந்து விடுவார். You call unto God early morning, like Jesus walked on the water at 4 o'clock, he'll also come to you. காலையில கர்த்தர் உன்கிட்ட பேசுவார். God will talk to you the early morning. அன்னைக்கு நீ என்ன பேசணும்னு உனக்கு சொல்லி தருவார். God will teach you what you have to talk on the day. அப்படி ஆண்டவர் முடிவெடுக்க சொன்னா உடனே முடிவெடுத்து ஜீவியத்தில் உள்ள தோல்விகள் எல்லாம் காலையிலேயே துரத்தி அப்புறப்படுத்தி விடு. If God asks you to take a decision, you also take decision and remove all the failures from your life. ஒவ்வொரு நாள் காலை நீ ஆணையிட வேண்டும், பிரதிஷ்டை பண்ண வேண்டும். Every day early morning you have to make decision in your spiritual life. தாவீது சொல்கிறான், என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் உமது சந்நிதியில் உமக்கு பிரீதியாயிருப்பதாக. David says the meditation of my heart and the words of my mouth be acceptable in thy presence. காலையிலேயே ஃபேமிலில எல்லாரோடும் சமாதானமா சந்தோஷமா வாழ்க்கையை தொடங்கு. You have to start your peacefully early morning with all the family members. காலையிலேயே உனக்கு பிரியமானதை கர்த்தருடைய பலிபீடத்துல வச்சிரு. What are the desired thing for you, you have to keep on the altar. எனக்கு பிரியமானது அல்ல ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை எனக்கு செய்ய போதித்தருளும். Lord, teach me to do the things which you desire, not my desire. காலையிலேயே பரியாசத்தின் ஆவிலாம் வெளியே போய்விடவே. At the early morning let the spirit of mockery should go out. ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிட்டு கர்த்தாவே என்னை எழுப்புன்னு சொல்லுங்க. தெய்வம் உன்னை எழுப்புவார், உன் பிள்ளைகளை எழுப்புவார். உன்னுடைய வீடு ஜெப வீடாய் மாறும், வானத்தின் வாசலாய் மாறும். தெய்வம் இந்த வருஷம் எல்லாம் செழிப்பாய் மாற்றுவார். 2 minutes kneel down and call unto God, Lord wake me up, wake my children and make me to pray. He will also do that. உன்னுடைய பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். In your weakness the strength of God will multiply. காலைதோறும் உன்னை எழுப்பி கர்த்தர் உனக்கு அழகாக உன்னோடு பேசுவார். Beautifully God will talk to you after waking you up early morning. எத்தனை பேர் அந்த அனுபவத்தை எதிர்பார்க்கிறீர்கள்? How many of you are expecting that experience? ஒரு தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. Receive the power of God. அந்த அலாரத்தை நம்ம செட் பண்றோம். We are setting that alarm. அந்த டைமிங்க்கு கரெக்ட்டா நம்ம நிமிஷம் செகண்ட் எல்லாம் போட்டு தட்டி வச்சா கரெக்ட்டா தட்டிரும். If you give that seconds and time everything rightly, it also rightly. இப்ப நீ ஒரு முடிவு எடு. You take a decision. இப்ப அதான் அலாரம் செட் பண்ற டைம். This is the time to set இப்ப உன் வாழ்க்கைக்கு ஒரு டைம் செட் பண்ணிக்கோ. கரெக்ட்டா காலையில அந்த டைத்துக்கு உன்னை எழுப்பிடுவார். You set a time for your life, correctly God also will wake you up in that time. 3 மணிக்கு எழுப்புனா எழுப்புவார், 4 மணிக்கு எழுப்புனா எழுப்புவார். If you want to wake you up at 3 o'clock or 4 o'clock, he will wake you up. யார் எழும்பாட்டாலும் கர்த்தர் உன்னை எழுப்புவார். நீ எழும்பி முழங்கால்ல போடுவேன்னு தீர்மானம் எடு. Whoever wakes you up or not, God will wake you up. You have to kneel down and pray. அதுல நல்ல முடிவு எடுக்கணும். You have to take a good decision. யார் எழும்பினாலும் எழும்பாட்டாலும் நான் எழும்பி உம்முடைய சன்னிதானத்துல ஆயத்தமாகி என்னுடைய சத்தத்தை நீர் கேட்கும்படியாக வந்து காத்திருப்பேன். Anybody get up or not, I will get up early morning and prepare myself and direct my prayer and to hear my voice. முழங்கால முடக்கிரு. காலங்காத்தால எழுப்பி முகத்தை கழுவிட்டு முழங்கால் போட்டுரு. Early morning get up and wash your face and kneel down. ஆமென். எல்லாரும் கண்களை மூடுங்க பார்க்கலாம். Let us all close our eyes. கர்த்தர் காலைதோறும் உன்னை எழுப்பக்கூடிய ஒரு வல்லமை உனக்குள்ள அனுப்பட்டும். Let God send a power to wake you up early morning. உனக்குள்ள ஒரு ஆவி வரும். You will get a spirit in you. அது உன்னை தூங்க விடாது, கரெக்ட்டா எழுப்பும். It will not allow you to sleep, it will wake you. ஆவியானவர் உனக்குள்ள வந்து உன்னை சரியான நேரத்துல தட்டுவார். The spirit of God will come in you and the right time he will knock you. ஹalleluya. சிறைச்சாலையில் கிடந்த பேதுருவை The Peter who was in the prison, தூதன் தட்டி எழுப்பி வெளியே கொண்டு வந்தார். the angel of God knocked him and brought him out of the prison. ஆமென். கர்த்தர் உன்னை தட்டி எழுப்பி உன்னுடைய சிறைச்சாலையின் அனுபவத்தை கர்த்தர் மாற்றுவார். God will knock you and wake you up and make ஹalleluya. Praise you God. ஒருவேளை கடந்த காலங்களில் துவக்க காலங்களில் கர்த்தர் உன்னை எழுப்புகிற பழக்கம் இருந்திருக்கலாம். உன்னுடைய அறியாமையிலோ உன்னுடைய பலவீனத்திலோ நாட்கள் போன பொழுது அந்த அனுபவத்தை நீ தேவனிடத்திலிருந்து இழந்து போயிருப்பாய். இந்த 8:30 மணி அளவில் கர்த்தர் மறுபடியும் அந்த அனுபவத்தை உனக்கு கொடுக்க வாஞ்சிக்கிறார். இனி நீ மரிக்கும் இளமோ அவர் உன்னை எழுப்புவார். உன் செவியை திறப்பார். கல்விமானின் நாவை தருவார். ஹல்லேலூயா. ஆமென். தேவைப்பட்டவர் கேட்டு பெற்றுக்கொள்ளவர்.
Hallelujah. Praise the Lord. Dibida mana tida bana dani angara samdahattuvani. Amen. Oh, Lisa bala bala bala. வாலிப பையங்க பிள்ளைகள் இந்த நாட்களிலேயே இதை பிராக்டிஸ் பண்ணுங்க. அது முதிர் வயதில் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இந்த வாலிப பிராயத்தில் பரிசுத்தமாய் வாழ உங்களுக்கு உதவி செய்யும். காலையில் எழுந்து உன்னுடைய தனி ஜபத்தை நீ ஆயத்தப்படுத்திக்கொள். பலவீனம் இருந்தா 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட் ஆனா பரவாயில்ல. ஒரு சிலர் என்ன செய்யறோம், அந்த டயத்துல எழும்புறதுனால அன்னைக்கு ஜபத்தையே விட்டுறோம். அது பெரிய தவறு. 5 minutes லேட், 10 minutes லேட், 15 minutes லேட் பரவாயில்ல. கத்தட்ட மன்னிப்பு கேட்டு நீ அடுத்த நாளுக்கு அதுக்கு ரெடி பண்ணிட்டு அன்னைக்கு நீ செய்ய வேண்டிய அந்த பிரேயரை கூட ஒரு 10 நிமிஷம் கூட்டிக் கொண்டு. ஆமா, எத்தனை பேர் அப்படிப்பட்ட நல்ல முடிவு எடுக்கிறீங்க? ஏசாயா சொன்னான், கர்த்தர் என்னை எழுப்புகிறார்னு. நீங்க என்ன சொல்ல போறீங்க? கர்த்தர் என்னை எழுப்புவார். ஹல்லேலூயா. ஓ திடுவித கதப கத்துடவானியா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிடுவோம். முழங்கால் ஜெபத்தை தொடருவோம். உங்கள் பாரங்களை அவர் மேல் வைத்து விட்டீர்கள். கர்த்தர் அதை பொறுப்பெடுத்துக் கொண்டார். நான் ஜனத்துக்காக ஜெபிக்கும் பொழுது ஒரு டோர்ல ஒரு சாவி இருக்கு, ஒரு சாவி தொங்கிட்டு இருக்கு. அது எதை காண்பிக்கிறார்? ஒரு கதவை திறக்கிறார், அடுத்த கதவையும் கர்த்தர் உனக்காக திறக்க போகிறார். ஆமா, நீ கவலைப்படாத. மூடப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறக்க வல்லமை உள்ளவர். அடைக்கப்பட்ட கதவுகளை கர்த்தர் உனக்காய், உன் ஊழியத்திற்காய், உன் குடும்பத்திற்காய், உன் பிள்ளைகளுக்காய், ஓ உன்னுடைய ஜீவியத்துக்காய் கர்த்தர் திறக்கிறார்.